வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கோயில் பயண வீடியோவில் எங்கே வந்திருக்கோம்னா, சோழர்களின் பெருங்கோயில்கள்னு அழைக்கப்படுற 3 கோயில்களில் முக்கியமான ஒரு கோயிலான கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இந்த கோயில் உலக மரபுடைமை சின்னமான யுனெஸ்கோவின் அங்கீகாரம் பெற்ற கோயில். இந்த கோயிலோட முன்புறத்திலேயே இந்த கோயிலோட சிறப்பை சொல்லும்படியாக இசை படிக்கட்டுகள் இருக்குது. இது முன்புறம் உள்ள நந்தி மண்டபத்திற்கு பக்கத்திலேயே இருக்குது. 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு கலைநயமிக்க மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில் தான் இந்த ஐராவதேஸ்வரர் கோயில். சிற்பிகளின் கலைக்கூடம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கோயிலோட முன் மண்டபமே ஒரு புறம் குதிரையும் ஒரு புறம் யானையும் இழுக்கும் வகை தேர் அமைப்பிலேயே செதுக்கியிருக்காங்க. பொதுவாக படியேறி போய் தான் சிற்பங்களை பார்க்கணும், ஆனால் இதில் ஒவ்வொரு படிக்கட்டிலையும் சிற்பங்கள் இருக்குது. கோயிலின் முன்புறம் இருக்கக்கூடிய நந்தீஸ்வரரை வணங்கிட்டு இந்த கோயிலோட மூலவரான ஐராவதேஸ்வரரை வணங்கிட்டு நம்ம கோயிலோட மற்ற பகுதிகளை சுற்றி பார்க்கலாம். இந்த கோயிலில் அம்மனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருந்தாலும் பக்கத்திலேயே தனியாக ஒரு கோயிலே இருக்குது. அம்மனுக்கு அந்த காலத்திலே தனி கோயில் இருக்கிறது ஒரு விசேஷமான அமைப்பு. சிற்பிகளின் கனவு கூடம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கோயிலில் 40,000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவிலையும் நம்மோட கையோட உள்ளங்கையிலிருந்து நம்மோட சுண்டு விரல் அளவில் கூட இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை நம்மளால் பார்க்கக்கூடியும். இங்கே இருக்கக்கூடிய நர்த்தன கணபதியோட சுண்டு விரல் அளவிலான சிற்பங்களை நம்ம இப்போ பார்க்க முடியுது. பல்வேறு வகையான வித்தியாசமான சிற்பங்கள் இந்த கோயிலை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோயிலில் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ள மற்றொரு சிற்பம் கண்ணப்ப நாயனாரோட சிற்பம். கையில் வில்லோடனும் ஒரு சிறிய பாதகையை அணிஞ்சும் இங்கே காணப்படுறாரு. வீணை இல்லாத சரஸ்வதி சிற்பத்தையும் இங்கே நம்மளால் பார்க்க முடியும். கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த 2ஆம் ராஜராஜ சோழன் அங்கிருந்து தலைநகரை தாராசுரத்துக்கு மாற்றி அங்கு கட்டிய கோயில் தான் இந்த ஐராவதேஸ்வரர் கோயில். கோயிலின் மகா மண்டபத்தில் ஒவ்வொரு தூண்களின் 4 புறங்களிலும் பல புராணங்களை சொல்லும் சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையின் லிங்கத்தில் இருபுறமும் துவாரபாலகர்கள் காணப்படுறாங்க. இது பிற சிவன் கோயிலில் இருந்து காணப்படாத சூரிய லிங்கங்கள், அதாவது 11 அபூர்வமான விலை மதிக்க முடியாத சாலிகிராம லிங்கத்தினால பிரகாரமானது காணப்படுது. பிற கோயில்களில் இல்லாத அதிசயமான சிற்பங்களும் இங்கே இருக்குது. பாம்புகளுக்கு அரசனான நாகராஜன், அன்னபூர்ணி என சாதாரணமான கோயிலில் பார்க்க முடியாத பல சிற்பங்களை இந்த கோயிலில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோயில் 2ஆம் ராஜராஜேஸ்வரன் காலத்தில் ராஜராஜேஸ்வரம்னு அழைக்கப்பட்டு பின்னால் தாராசுரம்னு மருவி வழங்கப்பட்டிருக்கு. ஐராவதேஸ்வரனின் துணைவியை, அதாவது இந்த அம்மனோட பேர் இங்கே தெய்வநாயகின்னு அழைக்கப்படுறாங்க. இந்திரனோட யானையான ஐராவதம் துர்வாச முனிவரோட சாபம் பெற்று தன்னோட நிறத்துல இருந்து வெள்ளை கலர்ல இருந்து கருப்பு கலராக மாறிடுச்சு. அந்த சாபம் நீங்குவதற்காக இங்கே இருக்கக்கூடிய மூலவரை வணங்கி அதோட சாப விமோசனம் பெற்றதுனால இந்த மூலவரோட பேர் ஐராவதேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த தல புராணத்துக்கு ஆதாரமா இந்த கோயில்ல இந்திரன் அமர்ந்திருக்கும் ஐராவதத்தோட கூடிய சிலையானது சான்றாக இருக்கு. சாபம் பெற்ற யமதர்மன் தன்னோட உடல் எரிச்சல் நீங்குவதற்காக இங்கு இருக்கக்கூடிய ஸ்தல தீர்த்தத்துல நீராடி தன்னோட சாபத்தை போக்கிக்கிட்டதால இங்கு இருக்கக்கூடிய ஸ்தல தீர்த்தம் யம தீர்த்தம் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுது. மற்றொரு புராண கதைகளின்படி இங்கு இருக்கக்கூடிய இறைவனை தாரன் என்கிற அசுரன் தேவர்களையும் மற்ற அனைவரையும் வெல்லும் ஆற்றலும் பெற்று மரணமில்லா வாழ்வு வாழணும்னு தவம் செய்து அந்த தவத்துக்கான வரத்தை வாங்கியதாகவும் அதனால இந்த ஊர் தாராசுரம்னு மாறினதாகவும் ஒரு ஸ்தல புராணம் சொல்லும். தமிழகத்தில் பிரம்மாண்டமான முறையில் கருங்கலான விமானங்களை கொண்ட கோயில்களில் 4ல் இந்த ஐராவதேஸ்வரர் கோயிலும் முக்கியமான ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய மூலவர் விமானம்ங்கிறது 5 நிலைகளை கொண்ட 80 அடி உயரம் கொண்ட ஒரு மூலவர் விமானம். இந்த கோயிலின் முன்புறத்தில் இருக்கக்கூடிய ராஜகம்பீர மண்டபங்கிறது யானையாலும் குதிரையாலும் கட்டி இழுத்து செல்லப்படக்கூடிய தேர் வடிவ அமைப்பிலே செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சிற்ப கலைங்கிறது கற்பனைக்கும் எட்டாத வகையிலேயே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தேர் சக்கரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உதாரணத்திற்கு கோனார் கோயிலில் இருக்கக்கூடிய தேர் சக்கர அமைப்பு போலவே இந்த தேர் சக்கரங்களானது அமைக்கப்பட்டிருக்கு. எதிரிகளின் படையெடுப்புகளால் முற்றிலும் சிதைக்கப்பட்ட இந்த சிற்பங்கள் பிற்காலத்தில் மறுநிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. ராமாயண காட்சிகளை நினைவூட்டும் சிற்பங்கள் அலைகளோடு இங்கே படைக்கப்பட்டிருக்கு. சமய சார்புடைய பல சிற்பங்கள் இந்த கோயிலில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பக்தி நெறியும் அதனோடு மன உணர்ச்சியும் ஒன்றா சேரும் வகையில் மிக நகைம்படும் வகையில் அற்புதமான சிற்பங்கள் இந்த கோயிலில் செதுக்கப்பட்டிருக்கு. குழலோடு சிவனும் குழலூதும் கண்ணனும் வில்லோடு ராமனும் வீணை இல்லாத சரஸ்வதியும்
காளை மீது சிவனும் பார்வதியும் இருக்கிற அற்புதமான சிற்பங்களும் இங்கே இருக்குது. 63 நாயன்மார்கள் கையிலே செல்லும் அப்பரும் காலனி அழிந்த கண்ணப்பரும் என சமயம் சார்ந்த பதிவுகள் அழகாக சிற்பங்களாக இந்த கோயிலில் செதுக்கப்பட்டிருக்கு. கரகமாடும் பெண், பரதமாடும் பெண், வாளேந்தி சண்டையிடும் பெண், மகளிர், அரசகுல பெண்கள், பெண் துறவிகள், மகாவீனும் பெண்ணும், பெண் நாயன்மார்கள், முத்திரை காட்டி நடனமாடும் பெண்கள், திருமண கோலத்தில் ஊமை என பல்வேறு பெண்கள் குறித்த பதிவுகள் இந்த கோயிலோட சிற்பங்களில் இடம்பெற்றிருக்கு. 8 கைகளோடு கூடிய தட்சிணாமூர்த்தி சிற்பத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இது போக ஒவ்வொரு செவர்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் அந்த காலகட்டங்களில் வரையப்பட்ட பழமையான ஓவியங்கள் இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடியும். மழை, வெயில் என பல காலகட்டங்களையும் கடந்து இந்த ஓவியங்கள் இன்னும் நம்ம பார்வைக்கு இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அதுபோக இந்த கோயிலோட சுற்றுப்பிரகாரங்களை பார்க்கும் பொழுது அங்கங்கே எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும் வகையிலேயே பல தொட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது இரவு நேரங்களில் விளக்கேற்றப்பட்டு இந்த கோயிலோட இரவு நேரங்களில் ராஜகோபுரம் தங்கம் போல ஜொலிக்கும் வகையில் இந்த விளக்குகளானது அமைக்கப்பட்டிருக்கு. 2ஆம் ராஜராஜ சோழன் சேக்கிழார் பெருமானையும் கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தரையும் ஞான ஆசிரியர்களாக பெற்ற காரணத்தால் தாம் பேரரசனாக முடிசூடியதும் தன் தோற்றுவித்த ராஜராஜபுரீஸ்வரம் அதாவது தாராசுரத்தில் ராஜராஜேஸ்வரம் அதாவது ஐராவதேஸ்வரர் என்னும் திருக்கோயிலை பெரிய புராணத்தை அப்படியே காட்சியாக வடித்து உலகம் என்றென்றும் அடியவர்களோட வரலாற்றை கண்குளிர பார்க்கணும்னு நினச்சாரு. அதன்படியே சேக்கிழார் பெருமானோட வழிகாட்டுதலையும் ஒட்டக்கூத்தரோட உறுதுணையாலையும் அக்கோயிலை கல்லெல்லாம் கவி பேச வைத்தன என்ற வரிகளுக்கு ஏற்ற வகையில் இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காரு 2ஆம் ராஜராஜ சோழன். 2ஆம் ராஜராஜ சோழன் தேவார மூவரையும் சிறப்பிக்கும் முகமாகவே சிற்ப காட்சிகளின் தொடக்கமாக விளங்கும் தடுத்தார் கொண்டாரோட புராண காட்சிகளை அமைச்சிருக்காரு. திருஞான சம்பந்தரோட வாழ்வில் நிகழ்ந்த அற்புத காட்சிகள் சிலவற்றையும் இங்கே சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க. திருநாவுக்கரசர் வாழ்வில் நிகழ்ந்த அற்புத காட்சிகளும் இங்கே காணப்படுது. அப்பரோட தேவார பதிகம் ஒன்றையும் இங்கே காட்சியப்படுத்தியிருக்காங்க. திருத்தொண்ட தொகை பட்டியலிடும் அடியாளரோட வருஷப்படியே பெரிய புராண கதையோட சிற்ப காட்சிகள் இங்கே தொடருது. இவற்றில் பெரும்பாலான சிற்பங்கள் மேலாக சோழரோட கால கல்வெட்டு பொறிப்புகளும் காட்சி விளக்கமாகவும் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஒரு புறம் பார்த்தா யானையும் மறுபுறம் பார்த்தா காளையும் தெரியக்கூடிய அற்புதமான ஒரு சிற்பமும் இந்த கோயிலில் காணப்படுது. அதை நம்ம தனியாக காட்சிப்படுத்தியிருக்கோம், அதையும் பாருங்கள். இந்த கோயிலில் 30 கல்வெட்டுகள் இருக்குது. கோயிலோட கிழக்கு பிரகார சுவரில் உள்ள கல்வெட்டு ராஜகம்பீர மண்டபத்தில் உள்ள கல்வெட்டு இந்த கோயிலை கட்டியவர் 2ஆம் ராஜராஜ சோழன்னு அறிவிக்கிறது. இங்கே இருக்க துவாரபாலகரோட சிலை சாளுக்கிய நாட்டோட தலைநகரான கல்யாணிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் இங்கே இருக்க கல்வெட்டுகள் தெரிவிக்குது. மேலும் இந்த கோயிலை சிறப்பிக்கும் வகையில் இங்கே இருக்கக்கூடிய யாழி தூண்கள் அமைஞ்சிருக்கு. இதனை கஜ யாழி என்ன அழைக்கிறாங்க. சிம்மம் அதாவது சிங்க உடலோடு கூடிய யானை துதுக்கியும் கொண்ட யாளிகளை கஜ யாழி அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே யாளிகள் முழு உருவத்தையும் சிற்பக்கலைஞர்கள் மிக தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. கோயிலை முற்றிலும் யாளிகள் தாங்கியிருப்பது போலவே இந்த கோயிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. சோழர் காலத்தில் பிரம்மாண்டமான யாழி இருந்திருக்கலானோ அதை பயன்படுத்தி இவ்வாறான சிறப்புமிக்க கோயிலை அமைத்தார்கள் இன்னும் இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ஒரு மண்டபத்தில் பல்வேறு வகையான சாளரங்களை நம்மளால் பார்க்க முடியும். பல்வேறு வகையான வட்டமான சதுரமான எங்கோண வடிவிலான பல்வேறு வகையான சாளரங்களும் ஒளி உள்புகும் வலையில் அற்புதமான வகையில் அமைக்கப்பட்டிருப்பதை இங்கே நம்மளால் பார்க்க முடியும். சிற்பக்கலையும் நடனக்கலையும் ஒன்றிணைக்கும் வகையில் இங்கு இருக்கக்கூடிய மேற்கூரையில் அத்தனை பாவனைகளையும் காட்டும் சிற்பங்களும் ஒவ்வொன்றாக தனித்தனியாக செதுக்கப்பட்டிருக்கு. 63 நாயன்மார்களோட சிற்பமும் இங்கே இருக்கக்கூடிய திருச்சுற்று மதில்களோட புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. இது போக இந்த கோயிலோட ஒரு புறத்தில் அந்த காலத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அபூர்வமான சில சிற்பங்கள் காட்சி பொருளாகவும் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு தனியாக அருங்காட்சியகமும் செயல்படுது. தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்திலேயே அம்மன் கோயிலும் இருக்குது. இது ஐராவதேஸ்வரர் கோயில் வளாகத்திற்கு உள்ளேயே அமைந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அம்மன் தெய்வநாயகி அம்மன். இந்த கோயிலானது ஐராவதேஸ்வரர் கோயிலுக்கு சமகால ஆலயமாகவே கருதப்படுது. கோயிலோட முன்புறத்தில் துவார பாலகிகளோட பாதுகாப்போட அம்மனானது இங்கே காட்சி தர்றாங்க. லிங்கத்துக்கு பக்கத்திலேயே அம்மனானது காட்சி தர்றாங்க. இந்த கோயிலும் ஐராவதேஸ்வரர் கோயில் போலேயே அவ்வளவு கலைநயத்தோடு கட்டப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய முன்புறத்தில் கஜயாலியும் யானை சிற்பமும் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு.
இந்த கோயில் ஐராவதீஸ்வரர் கோயிலோட ஒரு சிறிய வடிவமாகவே காணப்படுது. கோயிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய அவ்வளவு சிற்பங்களும் அவ்வளவு ஒரு அற்புதமான வகையிலேயே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் அம்மனுக்கான தனித்தனியான பல ரூபங்களானது சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்கள் இருந்தாலும் சிற்பங்களின் கலைக்கூடமாகவும் ஒரு கலை பொக்கிஷமாகவும் இருக்கக்கூடிய இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பாருங்கள். நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. மேலும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வருவதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போன்றதொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் RR.